பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யத்தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால பயப்படாதங்க, கலங்காரங்க, சந்தோஷமாயிருங்க. ஒரு வழியும் இல்லையே, எல்லாம் அடைக்கப்பட்டு போய் கிடைக்குது. எப்படி இந்த பிரச்சனை தாண்ட போறோம், எப்படி இதை நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்க தானே. வனாந்தரம் அப்படின்னா வில்டர்னஸ், வழியே இருக்காது. எங்க பார்த்தாலும் அப்படியே காடா கிடக்கும். பாலைவனம், அங்கெங்க தண்ணி பார்க்க முடியுமா? பாலைவனம் வெறும் மணலா தான் இருக்கும். அன்று சொல்றாரு, அங்க நான் வழி உண்டாக்குவேன், அங்கே ஆறுகளை நான் உண்டாக்குவேன். அவரால் முடியாத ஏதாவது இருக்குதா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் டெசர்ட்ல கூட பெரிய ஆற்றை உண்டாக்க வல்லமை உள்ள ஒரு தேவன். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை நடத்தின போது அந்த வனாந்தரத்தை நான் பார்த்துருக்கிறேன். எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரவேல் தேசம் வரும் வரைக்கும் உள்ள சீனாய் வனாந்தரம் எல்லாம் இருக்குது இல்லை. 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழி நடத்தினார்ல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை பார்க்க முடியாது, ஒரு செடியை பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் அப்படியே அந்த வனாந்தரம், ஒரு இந்த பாறைகள் கூட மலைகளில் ஒரு மரத்தை பார்க்க முடியும், வெறும் பாறைகள். வெயில் வந்துட்ட சூடு அப்படி இருக்கும். அந்த மாதிரி பகுதியில் தான் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். தண்ணீருக்கு வழியே கிடையாது. ஆனால் 30 லட்சம் மக்கள் தண்ணீர் குடிப்பதற்கு என்ன பண்றது? பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். சும்மா உழவுண்டு தண்ணி வந்த போதுமா? 30 லட்சம் மக்களுக்கு 6 மாதிரி ஓட பண்ணினார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஒரு வனாந்தரத்தில் ஒரு பாறையிலிருந்து தண்ணியை உண்டாக்கி பெரிய ஆறாக ஓட வைத்து 30 லட்சம் மக்கள் தாகம் தீர்க்க பயன்படுத்தி கொள்ள தேவன் உண்டாக்கினார். அவர் எவ்வளவு பெரிய தேவன்! இன்றைக்கும் அப்படி செய்கிற தேவன். இன்றைக்கும் உங்களுக்காக வழியில்லாத இடத்தில் வழி திறப்பார். முடியாததை முடிய செய்வார். என்னுடைய ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கேன், இது முடியவே முடியாது அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் முடித்து தருவார். கர்த்தராலே முடியும். அந்த மாதிரி முடியாதுன்னு சொன்ன காரியத்தை எல்லாம் ஆண்டவர் முடித்து தந்திருக்கிறார். வழியே இல்லைன்ற இடத்துல எல்லாம் வழி திறந்து தந்திருக்கிறார். என்னுடைய ஊழிய பாதையில் அப்படி ஏராளமான அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். இயேசுவோட நடக்கும்போது அற்புதம் தான். அவர் அற்புதமான ஆண்டவர் அல்லவா? உங்களுக்காக வழி திறப்பார். உங்களுக்காக இதுவரை முடியாததை முடிய செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. வழி திறக்கப்படுவது மாத்திரல்ல, உங்களுடைய தேவை சந்திக்கப்படும்படியான அற்புதம் செய்வார். அவர் அவாந்தர் வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோட, ஆண்டவரே எனக்காக வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவீர், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவீர், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்து ஜெபிச்சு பாருங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். வழி இல்லாத இடத்தில் உம்மால் வழி திறக்க முடியும். முடியாததை முடிய செய்ய உம்மாலே கூடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு வழி திறக்கப்படட்டும், தேவை சந்திக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒரு அதிசயத்தை செய்த மகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.